அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார். முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் மேஷ ராசியிலேயே 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 4 கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன. யார் யார்? சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 15 தேதி வரலும் சூரியன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், ராகு பகவான் அங்கே தான் இருக்கார். அதோடு மட்டுமல்ல, குருவும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் 4 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார், சனி கும்பராசியில் வீற்றிருக்கிறார். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும். சனி குரு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி சூரியன் தொடர்பு, இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனியும் குருவும் சேர்ந்தால் எங்கே மேஷத்தில் இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் சாமி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். நான் அரசியலிலும் இருக்கேன், அதே சமயத்தில் மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி, அரசியலில் உள்ளே போனவங்க சரிப்பட்ட வரல, கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாமி, நான் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அரசியலுக்குள்ளே என்ட்ரானேன், நல்லா தூக்கி விட்டுடுத்து சாமி, இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன், நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன், அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது தனிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு கடைகள், வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, லெதர் கம்பெனி ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு பெரிய தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, குறிப்பாக ஷேர் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தை, இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், நம்மள எத்தனையோ கிளைண்ட்ஸ் இந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி நம்ம வாழ்க்கையை இது புரட்டி போட்டுடுச்சு சாமி, நான் வேறு ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. அப்போது ஷேர் மார்க்கெட், அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், சிறிய அளவில் பெரிய அளவில். அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் பெரிய பெரிய கமிஷன் பேசிக்கில், பெரிய அளவில் கமிஷன் பேசிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், நூற்பாலைகளாக இருக்கலாம், பஞ்சு மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயம், தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகை எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது ஒரு கிராம்பு தோட்டம், அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள். ஐடி ஃபீல்டு, டிரான்ஸ்போர்ட், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு வருது, நமக்கு தெரியும். அதே போல் ஆடிட்டர்ஸ், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ், கல்வி நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், எனி பிஸ்னஸ், இது உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பு நேயர்களே, கும்பராசி என்பர்களே, மேற்சொன்ன எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான். இப்போ நான் சொன்ன மேஷ ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. யார் யார்? சூரியன், புதன், ராகு, குரு. அப்போ கும்பத்துக்கு மேஷராசி என்னவா வேண்டும்? கும்பத்திற்கு 3வது வீடு. காலபுருஷனுக்கு மேஷத்திற்கு கும்பம் 11வது வீடு. 3-11ஆக அமைகிறார்கள். இப்போ கும்பராசிக்கு என்னங்க? ஜென்ம சனி நடக்குது சாமி. இந்த ஜென்ம சனியில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்களும் ஏதோ நன்மைகளை மாற்றி மாற்றி சொல்லி பார்க்குறீங்க சாமி, ஆனால் எதுவுமே இங்கே ஆக்டிவேட் ஆகலை, எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிடுது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது. எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு துறை அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், அல்லது ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பணம் கையாடலாக இருக்கலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரியாக இருக்கலாம், அல்லது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும், அந்த தீர்ப்பு வந்தால் தான் நான் உனக்கு போஸ்டிங்கில் கொடுப்பேன், அதை உடனே நீ சஸ்பெண்டில் இருன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அன்னை வாராகி கும்பராசி அன்பர்களுக்கு செய்து காட்டியிருக்கிறாள். எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனைன்னு வராங்க. எல்லாருக்கும் அன்னை வாராகி காப்பாற்றிருக்கு, கை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறாள். மீண்டும் அந்த இடத்துல போய் அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வாராகி வழிபாடு என்பது கும்பராசி என்பவர்களுக்கு பல நன்மைகளை இந்த அன்னை வாராகி செய்திருக்கிறாள். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பவர்களே, இப்போ நம்ம இவ்வளோ தொழில்துறையை பார்த்தோம். இந்த தொழில்துறைகளில் நீங்கள் தான் சொன்னேனே, நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கூட இதை சேர்த்துக்கோங்க. ரியல் எஸ்டேட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டுமான தொழிலில் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரோடு, பெரிய பெரிய நிறுவனங்கள், பில்டிங் கட்டுறது, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
அரசாங்கம் சார்ந்த தொழில்நுட்பங்களாக பெரிய பெரிய சாதனைகளை, பெரிய பெரிய பில்டிங்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் புரோக்கர்ஸ், கனிம வளங்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே 3வது வீட்டில் சனியுடைய பார்வை, உங்கள் ஜென்ம சனி நடக்குது, ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவான் 3வது பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? நான் சொன்ன அந்த மேஷத்தை பார்க்கிறார். மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 கிரகங்களையும், சூரியன், செவ்வாய், ராகு, குரு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களையும் பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு மலை போல் பிரச்சனைகள் இருந்தாலும், சாமி இந்த மே மாதத்தை நினச்சி எனக்கு கைகாலெலாம் நடுங்குதுங்க, மலை போல் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெரிய தீர்ப்பு வரப்போகுது, ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஒரு பெரிய சிறை தண்டனை வரப்போகுது சாமி, ஒரு பெரிய கேஸ் நடக்க போகுது, ஒரு பெரிய செட்டில்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய கடன் சுமைகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் மாற்றி இன்பங்களாக மாற்றி மகிழ்ச்சியான இடத்துல அன்னை வாராகி உங்களை அமர்த்தப் போகிறார். கும்பராசி என்பர்களே, எத்தனையோ வெற்றிகளை, எத்தனையோ மாயங்களை அன்னை வாராகி பக்தர்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாராகியின் திருவருள் இருக்குமே ஆனால் கும்பராசி என்பர்களே, மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள பனி போல் விலகிவிடும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அது உள்நாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், இந்திய பாரத தேசமாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஜப்பானில் இருக்கக்கூடியவர்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள், கனடாவில் இருக்கக்கூடியவர்கள், இங்கெல்லாம் தமிழர்கள் நிறைய அரசியல் தலைவர்களாக அங்கே இருக்கிறாங்க. லண்டனில் இருக்கக்கூடியவர்கள், ஜப்பானில் இருக்கக்கூடியவர்கள் நம்மக்கிட்ட அன்னை வாராகி இடத்திலே அதிகமான பலன் பெற்றவர்கள், அன்னை வாராகி இடத்திலே அதிக நன்மைகளை பெற்றவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏராளம். ஒரு நல்ல போஸ்டிங் வருது, ஒரு நல்ல எலெக்ஷன் வருது, சாமி நம்ம இப்படி எதையாக ஜெயிக்கணும், நம்ம ஆட்சி அங்கே அமையணும், இதெல்லாம் அன்னை வாராகி அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அதே போல் மடாதிபதிகள், பெரிய பெரிய மனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியது, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஒரு பயம், வாக்கு மாறுது, பெரிய மடாதிபதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும் மனசில், ஒரு நேம் ஸ்பாயில் இருக்கும், தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படும். இதெல்லாம் வாராகியால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே. அப்போது நிச்சயமாக இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையாலும் ஜன்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையாலும் ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகுது. நீங்கள் மடாதிபதியாக இருந்தாலும் அல்லது ஆன்மீகத்துறையில் ஈடுபட்டிருந்தாலும், திருப்பணிகள் செய்பவர்களாக இருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், சினிமா துறை, அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அன்னை வாராகியின் திருவருள் உங்களுக்கு கிட்டும். சனி செவ்வாய், சனி குரு, சனி சூரியன் இதெல்லாம் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கும். பலவிதமான அற்புதங்கள் நிகழும். இதற்கு நேர்மாறாக, எதிர்மறையாக, நெகட்டிவாக ஏதேனும் உங்கள் ஜாதகம் இருக்குமே ஆனால் உங்கள் கர்ம வினை உங்களை போட்டு அமுக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் தான் கோளாறு. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.